எல்லாருக்கும் வணக்கம். அதில் நான் ரொம்ப தாமதமாக ஆரம்பித்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் முடிஞ்சளவு முயற்சி பண்ணி 12 ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணோம். மழை பல காரணங்கள் சாருங்க பிஸியாக இருந்தாங்க. சார் வந்தபோது நான் இல்லை போயிருக்கு, அதனால் அவங்க போயிட்டாங்க, என்னை பார்க்க முடியாமல். ஸோ முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி இல்லாமல் மனித வாழ்க்கை கிடையாது. அதாவது நான் சின்னதாக நடத்துகிறேன் பெருசாக நடத்துகிறேன்னு பார்க்காம போன வருஷம் அமித் சார் நான் கேட்டேன், சார் கொஞ்சம் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த வருஷம் வேணால் அடுத்த வருஷம் வரேன்னாரு. சினிமா உலகில் இப்படி வார்த்தை கொடுத்து காப்பாற்றுறவங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை. சாரி டு சினிமா, மன்னிச்சுங்க, நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. எங்கள் ஊரில் நாங்கள் வளர்ந்த சமூகத்தில் நாணயம், அதாவது நாக்கு தவறு ஒரு வார்த்தை சொல்லிட்டா சொன்னது பண்ணணும்னு இருக்குது. அப்படி நாணயமாக என்னை கௌரவப்படுத்தி எங்களை கௌரவப்படுத்தின அமித் சாருக்கு முதல் நன்றி. லக்ஷ்மி ராமுக்கு, அதாவது அவரை மாதிரி ஒரு படைப்பாளி, அவ்வளோ பிஸியாக இருக்கவர், அவர் தலைவராக இருக்கார், அதெல்லாம் மீறி சொன்ன உடனே டக்குன்னு ஒரே ஃபோனில் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஸோ அவருடைய வாக்கு தவறாமைக்கும் எங்களை இங்கே கௌரவப்படுத்தினதுக்கு நான் அவர் சொன்னேன், சார் சின்ன ஃபங்க்ஷன் கொஞ்சம் க்ரௌடு தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னேன். ஸோ மாபெரும் நன்றி உங்களுக்கு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணா, எனக்கு அவங்கள எங்கள் படத்தில் நடித்ததுனால ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு எனக்கு அனுப்பாமா சொன்னாங்க, டக்குன்னு காலையில் அனுப்பாமா. ரொம்ப சந்தோஷமாக அவங்க படம் ரிலீஸ் ஆகுது, ரொம்ப பிரமாதமாக பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இமீடியட்டாக நான் கான்டாக்டே பண்ணலை, அவங்க அனுப்பாமா சொல்லி அவங்க இவ்வளோ தூரம் எங்களை மதித்து இவ்வளோ தூரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அண்ட் தென் ஓவியா, எனக்கு அவங்கள முன்னே தெரியாது. நான் நம்ம அனந்தோட நண்பர் அவங்களை கூப்பிட்றாங்க, அவங்க இம்மீடியட்டாக வரேன்னாங்க. நான் சொன்னேன், அதை பற்றி கவலை இல்லை, என்ன செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வரட்டும், அங்கேருந்து ஊர்லேருந்து வரட்டும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஐம் ரியலி ஹானர்ட். அவங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கலர் தானே, லக்ஷ்மி ராமகிருஷ்ணா அழகானவங்க தான். ஏன்னா நாங்கள் வித்தகன் படத்துக்காக இன்டர்வியூ எடுத்தும்போது பார்க்கணும் சார் சொன்னார், இல்லை லக்ஷ்மி ராமகிருஷ்ணா ரொம்ப அழகாக இருப்பாங்க. சரி ஓகே சார், அந்த மாதிரி எங்கள் ஹீரோயின் வரல முதல் இன்டர்வியூக்கு. ஸோ இருந்தாலும் இவங்க ஓவியா அதை இன்னும் மிகைப்படுத்தி எங்களை என்ஹான்ஸ் பண்ணி எங்களெல்லாம் அழகாக தெரிவது காட்டினதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். க்ளோரியா நான் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் நடந்திருக்க முடியாது. அவங்க தான் எல்லாத்தையும், அதாவது நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு 4 ஃபோன் மட்டும் பேசுவேன், அவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அவங்க அனுப்புகிற படத்தை ஒரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார், அவர் நம்ம ஏக்நாத் சார் தினகரனில், தினமரன் லெனின், அப்புறம் ஹிந்துவில் அசோக்குமார், இவங்க 4 பேரும் தான் அந்த டீம், அந்த செலக்ட் பண்ணுற டீமாக வச்சு அவங்க அப்ரூவல் வாங்கி தான் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ அவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மனுஷனை யாரும் பார்த்துருக்க முடியாது. நான் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட சினிமா உயர் என்று, அது படத்துடைய ஹிஸ்டாரியன்னு சொல்லி அவருக்கு ஒரு அழிக்க முடியாத பேர் இருக்குது. அந்த விஷயம் எங்களுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அவருக்கும் நன்றி, எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் ப்ரெஸ்ஸு, நான் ப்ரெஸ்ஸுக்காரங்களை ப்ரெஸ்ஸுக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறதில்ல. எனக்கு ரொம்ப கங்காதரன் சாராக இருக்கட்டும், இல்லை தினமலை சக்கரபாணி இருக்கட்டும், மீரான் இருக்கட்டும், இல்லை ஏக்நாத் சாராக இருக்கட்டும், அனுப்பாமல் இருக்கட்டும். அனுப்பாமலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி. ஸோ நான் அவங்களை ஒரு ப்ரெஸ்ஸு மாதிரி ஃபார்மாலிட்டி வச்செல்லாம் கூப்பிட்றதில்ல. அனுப்பாமா இந்த மணிக்கு வாங்க அப்படின்னா வந்துடுவாங்க. ஸோ ஐம் ரியலி ஹானர்ட். இவ்வளோ தூரம் எனக்கு ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி அவங்க சன் டிவியில் வந்திருக்காங்க. ஐ ரியலி ஐம் தேங்க்ஃபுல். இப்போ தான் நான் சன் டிவியில் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சன் டிவியில். ஸோ அவங்களுக்கு நன்றி. லோட்டஸ் டிவி, பாலிமர் டிவி, எல்லோரும் எல்லா மீடியாவில் வந்திருக்கோம். பேர்லாம் சொல்லலை, மன்னிச்சுங்க. நீங்கள் எல்லோரும் தான் இந்த விழாவை பெருசாக்குறீங்க. நாங்கள் சின்ன கேதரிங். நான் ரொம்ப டெலிகேட் ஃபீல். அதாவது ஒரு விழா நடத்துறது சார் சொன்ன மாதிரி இது ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி. அது டயத்துக்கு ஆரம்பிச்சிடணுமே, அந்த படம்லாம் வந்துடணுமே, கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வந்துடணும். அப்புறம் விழாவுக்கு யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம். நல்ல வேலையாக நான் ஃபிலிமில் இருக்கிறதுனால அமித் சார் மாதிரி பெரிய இயக்குநர்கள் ஒரே ஃபோனில் சில பேர் எனக்கு ஒத்துக்கிறவங்களாம் இருக்காங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சினிமாக்காரங்களை பிடிக்கிறது இப்போ மீடியா இருக்கிற லெவலில் அது எங்கேயோ ஒரு மீடியா. அதை மீறி எனக்கு இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுற சினிமா இயக்குநர்கள், கலைஞர்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.